சற்று நேர தியானத்திற்காக ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேணும் என்று விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்திலே ஒரு வாஞ்சையை வெளிப்படுத்துகிறார். மிகப்பெரிய ஒரு ஆசை அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சையை அவர் வெளிப்படுத்துகிறார் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில். அது என்ன வாஞ்சை என்றால், அவருக்குள்ளா இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை, ஆனால் அது நிறைவேறாத ஒரு வாஞ்சை, நிறைவேற்றப்பட முடியாத ஒரு ஆசை அவருக்குள்ள இருக்கிறது. அந்த ஆசை அவருக்குள்ள வர காரணம் என்ன, அந்த வாஞ்சை அவருக்குள்ள வர காரணம் என்ன என்று பார்ப்போமானால், அந்த வசனத்துல சொல்லுகிறார், மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக, அப்படி என்றால் யூதர்களுக்காக, இஸ்ரவேலர்களுக்காக நான் கிறிஸ்துவை விட்டு விலகி பிரிந்து சபிக்கப்பட்டவனாக விரும்புகிறேன். மிகப்பெரிய ஒரு ஆசை. நான் சபிக்கப்பட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். பொதுவா சாபம் என்று சொல்லும் போது உலகத்துல யாருமே சாபத்தை விரும்புவதில்லை. முதல் சாபம் ஆதாம் ஏவாள் மூலமாக சாபம் வந்தது உலகத்துக்கு, பாவத்தின் மூலமாக வந்தது. சாபம் என்று சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பயம். சாபம் எனக்கு வந்து விடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு வந்து விடக்கூடாது, என் குடும்பத்துக்கு வந்து விடக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு பயம். அப்ப சாபத்தை விரும்புகிற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருக்கிறான் என்றால் ஒரு மனிதன் கூட இல்லை, யாரும் விரும்ப மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது பவுல் சொல்லுகிறார், மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலன், தேவனுடைய ஊழியன், தேவனால் வல்லமையை பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியர் கூறுகிறார், என் இனத்தாராகிய என் சகோதரருக்காக, இஸ்ரவேலருக்காக கிறிஸ்துவை விட்டு பிரிந்து நான் சபிக்கப்பட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து அப்படின்னு சொல்றாரு. அதே பவுல் சொல்லும் போது பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் அங்க என்ன கூறுகிறார் என்றால், 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். இங்க சொல்றாரு, பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றார், என்ன சொல்கிறார் என்றால், தேகத்தை விட்டு பிரிந்து, என் சரீரத்தை விட்டு பிரிந்து, அதாவது நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து மரித்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை இருக்கிறது, அவரோடு கூட இணைந்திருக்க, அவரோடு கூட சேர்ந்திருக்க எனக்கு ஆசை இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் என்ன கூறுகிறார் என்றால், கிறிஸ்துவை விட்டு நான் பிரிய விரும்புகிறேன். அப்படி என்ன வாஞ்சை? இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இஸ்ரவேலர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அவர்கள் மன்னிக்கப்படுவதற்காக, அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அவர்களுக்கு பதிலாக நான் கிறிஸ்துவை விட்டு விலகி சபிக்கப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன் என்று பவுல் சொன்னார். ஆனால் இந்த வாஞ்சை நிறைவேறினதா? நிறைவேறவில்லை. காரணம் என்ன? இந்த சாபம் என்று சொல்லும்போது மனிதனுடைய சாபத்தை மனிதனே சுமந்து தீர்க்க முடியாது. முதலாவதாக அதை அறிந்து கொள்ளணும். மனிதனுடைய சாபத்தை மனிதனே சுமந்து தீர்க்க முடியாது. முதலாவதாக சாபம் பிரவேசித்த போது ஆதாமை ஏவாளை பார்த்து கர்த்தர் சொன்னாரா, உங்க சாபத்துக்கு நீங்க தான் காரணம், நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள்? இல்லை. தேவன் என்ன செய்தார்? அவனுடைய சாபத்திற்காகவும் ஒரு இரட்சகர் வரப்போகிறார் என்பதை அந்த 3ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தில் சொன்னார், தெளிவாக கூறினார். அப்ப ஆதாம் ஏவாளுக்கு சாபம் வந்த போதும் அந்த சாபத்தை ஆதாம் ஏவாள் நிவர்த்தி செய்ய முடியவில்லை. காரணம், மனிதர்கள் தங்களுக்கு பாவத்தின் மூலமாக வந்த சாபத்தை தீர்த்து கொள்ள அவர்களால் முடியவே முடியாது. நீங்களும் நானும் ஒரு காலத்திலே பாவத்திற்கு அடிமைகள். இஸ்ரவேலரை குறித்து நாம் பார்ப்போமானால், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி
நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு அடிமைகளாக இருந்தார்கள். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? சபிக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட கடவன், கொலை செய்யப்பட கடவன். அது எங்க சொல்லி இருக்கு என்றால் 21ஆம் அதிகாரம், உபாகமம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 21:23. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. இங்க ஒரு சட்டம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவன் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாம, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் குடித்து வெறித்து துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த பெற்றோர்கள் அந்த பட்டணத்துக்கு மூப்பரிடத்துல போய் சொல்லணும், என் பிள்ளை இப்படி இருக்க அடங்காமல் இருக்கிறான். எல்லாரும் சேர்ந்து அவனை கல்லெறிந்து, அவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கல்லெறிந்து அவனை கொன்று மரத்திலே தூக்கி போடணும். இங்க வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்ப மரத்துல தூக்கி போடப்பட்டவனுக்கு பெயர் என்ன? சபிக்கப்பட்டவன். அப்ப சபிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கான தண்டனை என்ன? அவன் மரத்திலே தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும், சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அதைத்தான் இங்க பவுல் கூறும்போது என்ன கூறுகிறார் என்றால், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பவுல் எடுத்து அதை கூறுகிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். தெளிவா சொல்றார். சொன்னார், என் இனத்தாராகிய என் சகோதரருக்காக நான் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து சபிக்கப்பட விரும்புகிறேன். இப்ப பவுலுக்கு தெரிந்து போச்சு, நான் எவ்வளவுதான் விரும்பினாலும் என் சகோதரர்களின் சாபத்திற்காக மரிக்க எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நான் மரிப்பதினால் என் சகோதரனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, சாபத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. அப்ப பாவத்தின் சாபத்திலிருந்து விடுதலையை பெற்றுத்தர வேண்டுமானால் மனிதர் அல்லாத ஒருவர் மனிதரின் சாபத்தை சுமந்து தீர்க்கணும். அது யார்? அதைத்தான் இங்க பவுல் தெளிவா கூறுகிறார். அதை புரிந்து கொண்டு பவுல் கூறுகிறார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன். யாரால் சபிக்கப்பட்டவன்? தேவனால் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் கூறினார் பவுல், என் சகோதரர்களுக்காக நான் சபிக்கப்பட விரும்புகிறேன், சபிக்கப்பட்டு போக விரும்புகிறேன் என்று சொன்னார். சகோதரர்களுக்காக இந்த வசனத்தில் சொல்லும் போது என்ன கூறுகிறார் என்றால், கிறிஸ்து நமக்காக தன்னை சேர்த்து கூறுகிறார், நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு உங்களை என்னை விலக்கி மீட்டு கொண்டார் என்று கூறுகிறார். அப்ப பவுல் என்ன சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், என்னுடைய சகோதரனுடைய சாபத்திற்காக மட்டுமல்ல, என்னுடைய சாபத்திற்காகவும் என் மீது விழுந்த சாபத்திற்காகவும் பாவத்தின் மூலமாக எனக்கு வந்த சாபத்திற்காகவும் கிறிஸ்து சிலுவையிலே தூக்கிலிடப்பட்டார், கொல்லப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். அதைத்தான் பவுல் இங்க கூறுகிறார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், ஒரு மனிதனுடைய சாபத்தினின்று அவன் விடுதலையாக வேண்டும் என்றால், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட வேண்டுமானால் ஒரு மனிதனுக்காக வேறொரு மனிதன் மரிக்க முடியவே முடியாது, ஒன்று செய்ய முடியாது. அது ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். கிறிஸ்து இயேசு என்னும் இரட்சகர் ஒருவர் மட்டுமே சாபத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்க முடியும். அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில அவர் மரித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் சாபத்துக்கு நீங்களாகி இருக்கிறோம். என்ன சாபம்? நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல பாவம் செய்து ஆத்தும மரணத்தையும் தேடிக்கொண்டார்கள், சரீர மரணத்தையும் தேடிக்கொண்டார்கள், இரண்டையும் தேடிக்கொண்டார்கள். ஆத்தும மரணமாகிய சாபத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலையாக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் மூலமாக மட்டும்தான். அதுதான் தேவன், பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? அவரை மனப்பூர்வமாக கல்வாரி சிலுவையிலே தூக்கிலிடப்பட, தொங்கவிட
ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே அவரை அறைந்தார்கள். காரணம் என்ன? உங்களையும் என்னையும் சாபத்திலிருந்து விடுவிக்க முடியாது, சாபத்திலிருந்து தப்புவிக்க முடியாது. மரத்திலே தூக்கிலிடப்பட்ட எவனோ, தொங்கவிடப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன், தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்ப கிறிஸ்து இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கவிடப்பட்டார் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் சபிக்கப்பட்டவரா? இல்ல, உங்களுக்காக எனக்காக அவர் சாபமானார். சாபத்துக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பாவமற்ற பரிசுத்தராகிய களங்கமற்ற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே சாபமானார். பவுல் என்ன கற்றுத்தருகிறார் என்றால், என் சகோதரருக்காக நான் விரும்பினேன், சபிக்கப்பட விரும்பினேன். அந்த விருப்பம் நிறைவேறாத காரணம் என்னவென்றால், ஏற்கனவே நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே, கிறிஸ்து இயேசுவை நான் அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே, அந்த கிறிஸ்து என்னும் இரட்சகர் சர்வலோகத்தின் சாபத்தையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியமான ஒன்று, எவ்வளவு ஆசீர்வாதமான ஒன்று. இன்னைக்கு நீங்களும் நானும் சாபத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய ஆத்மாவுக்கான சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நியாயப்பிரமாணம் உங்களை என்னை அடிமையாக்கினது, இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த கர்த்தருடைய மேஜையை சுற்றில அமர்ந்து பயம் இல்லாமல் தைரியத்தோடு கர்த்தருடைய மேஜையிலே பங்கு கொண்டு ஆராதிக்கிறோம் என்றால், அதிலே பங்கு கொள்ளுகிறோம் என்றால், பயமின்றி அதை எடுத்துக்கொள்ளுகிறோம் என்றால், காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் மரத்திலே கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி அவருடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து பூர்ணமாக ரத்தத்தை சிந்தி சாபத்திலிருந்து உங்களை என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். அவருக்கு நம்ம என்ன செலுத்த முடியும்? அவர் செலுத்த வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், அவருடைய தியாகத்தை எண்ணி, அன்பை எண்ணி, அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக சாபமாக மாறினாரே அந்த அன்பை எண்ணி, பிதாவாகிய தேவனுடைய அன்பை அந்த கல்வாரி சிலுவையிலே வெளிப்படுத்தினார் இல்லையா? அதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.